எல்லாருமே இந்த நாட்டில் பிரதம மந்திரி ஆயிட முடியாது. எல்லாருமே இந்த நாட்டில் முதல் மந்திரி ஆயிட முடியாது. எல்லாருமே ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரா ஐபிஎஸ் ஆஃபீஸரா ஆக முடியாது. நிஜம்தான். ஆனால் அந்த திறமை உள்ள எவருக்கும் அந்த வாய்ப்புகள் மறுக்கப்படக்கூடாது. அதுதான் ஹியூமன் நீட் சென்டர்டு டெவலப்மெண்ட். இது இவங்ககிட்ட கிடையாது. இவங்க பார்லிமெண்ட்லேயே ஓப்பனாக சொல்லிட்டாங்க, நாங்கள் growth ஓரியன்டட் ஸ்ட்ராட்டஜியை தான் நம்புகிறோம். அப்புறம் எப்படி இவங்க இந்த இதெல்லாம் கண்காணிக்க போகிறாங்க? இன்னொன்று என்னன்னா, இவங்க எதுவுமே முழு உண்மையை சொல்றது இல்லை. இப்போ முதல்ல பிரதம மந்திரி என்ன சொன்னார்? 2 ஸ்லாப் தான் இருக்கும், 5% அண்ட் 18% சொன்னார். உண்மையில் 3 ஸ்லாப் இருக்கணும். 0%, 5%, 18% இருக்கணும். ஏழைகளுக்கு தேவையான விஷயங்களை 0% போடணும். அதை பற்றி யாரும் யோசிக்கிற மாதிரி தெரியல. ஆனால் இன்னொன்று 40% கொண்டு வந்திருக்காங்களே, அதை பற்றி ஏன் சொல்லவே இல்லை முதல்ல? இதனால தான் இவங்க மேலே சந்தேகம் வருது. சரி, அந்த 40% போட்டதில் உண்மையிலே லக்ஸூரியஸ் குட்ஸுக்கு மட்டும்தான் 40% போட்டிருக்காங்களா? அல்லது மத்தியதர வர்க்கமும் ஏழைகளும் பயன்படுத்துகின்ற பொருட்கள், சில பொருட்களுக்கும் 40 விழுக்காடு வரி போட்டிருக்காங்களா? இது எல்லாத்தையும் நம்ம சரியா பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவங்களை பத்தி பேச முடியும். முதல்ல நான் கேட்கறது, நீங்க ஏன் சொல்லல நாங்க 5%, 18%, 40% கொண்டு வர்றோம் அப்படி சொல்றதுல என்ன தயக்கம்? சொல்ல வேண்டியதானே, நாங்க அப்படி 40% கொண்டு வரது ரொம்ப பணக்காரங்க யூஸ் பண்றதுக்கு மட்டும்தான் கொண்டு வர போறோம், மற்றது கிடையாது அப்படின்னு டிக்ளேர் பண்ண வேண்டியதானே. அதனால இவங்களுடைய சொல் வேறு செயல் வேறுன்னு ஆரம்பத்திலிருந்தே இருக்கு. அப்படிங்கிறதுனாலதான் இவங்க சொல்றதுல எனக்கு அதிகம். எப்படி இவங்க கண்காணிக்க போறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரேடி அவங்களை இவங்க செய்யவே மாட்டாங்கன்னு அவநம்பிக்கை கொள்ள வேண்டாம். இவங்களுடைய செயல்முறைகள் அப்படி இல்லை அப்படிங்கிற பழசை சொல்லிட்டு, சரி இதுல எப்படி செய்யறாங்கன்னு பார்ப்போம். நல்லது செஞ்சால் நிச்சயமாக வரவேற்போம். ஏழை எளியவர்களுக்கு, மத்தியதர வர்க்கத்தினருக்கு இந்த ஜிஎஸ்டி டாக்ஸ் ரிடக்ஷன் பெருத்த அளவில் உதவி செய்யும் என்றால் அதை நாம் நிச்சயமாக வரவேற்போம்.